மாண்புமிகு 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்து எதிர்க்கட்சி. இதுவரை திமுக இப்படி ஒரு சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காது, எதிர்கொண்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால பாயிண்ட் கிடைச்சா எதிர்கட்சி தலைவர் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து எந்திரிச்சு அடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்றாப்புல. அதுக்கு வந்து புரட்டி போட்டு அடிச்சு திருப்பி வெளில துரத்தி விடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற ஒரு சீன் ஒன்று இந்த ராம் சரண் படம் கேம் சேஞ்சர் படத்துல வரும். வேகமா வந்து ஜெயராமன் அடிச்சு உடச்சு கதை உடச்சு உள்ள வருவாரு. திருப்பி எல்லாரும் சேர்த்து கதவோட தூக்கி கீழே தள்ளி விட்டுருவாங்க. அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் அவரோட பெர்ஃபார்மன்ஸை முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாரு. விடவே மாட்டாங்க, அட்டி பொழக்கிறாங்க. ஒரு பக்கம் கார் எங்களுக்கு வேணாம், கார் வந்து இது கார் கொடுக்குறதுல நமக்குமே உடன்பாடு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளால அது வீரவசனமா எந்திரிச்சு 59 பேர் கார் எங்களுக்கு வேணாம் அப்படின்னாரு. உடனே எங்க பின்னாடி இருந்து ஆள் எந்திரிச்சு பங்களா 2-3 பங்களா கூட தான் வச்சிருக்கீங்க, அரசு பங்களா வேணும்னு கையில் டாக்குமெண்ட் கொடுக்கல, நீங்க ஏன்டா கொடுத்தீங்க, உடனே உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுமே அப்படின்னு பெரிய மறைவில் போயிட்டு வாங்கிக்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் இங்க வந்து இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு ரெடி. இப்படி எந்திரிச்சு அடி வந்து ஆல்ரெடி இவங்க வந்து செந்தில் பாலாஜி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இவர் நம்மளால எந்திரிச்சு வந்து சங்கி அமைச்சர் முடிக்க முடியும் அவை குறிப்பு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு மாண்புமிகு பாத்ரூம்ல உட்காந்து எதிர்கட்சி தலைவர் அவர் திருப்பி மறுபடியும் போடுறாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஆனா நீ யாரு கூட சண்டை போட்டுங்கிறீங்கன்னு இருக்குது இல்ல. முதல்வர் விஜய் வந்து நீங்க பேசுறது எஞ்சி பேச கூட மாட்டாரு, கண்டு கூட மாட்டாரு. ஏதோ பண்ணி தொலைங்க போடான்ற மாதிரி உட்காந்துக்கிறாப்புல. என்கிட்ட பாய்ஸ் இருக்காங்க, அவங்க டீல் பண்ணிப்பாங்களா அவங்களை அப்படின்ற மாதிரி அடிக்கிறானுங்க. இதுல வேற இது வந்து இந்த டிஎம்கே சேர்ந்த எவ்வளவு காலம் பின்தங்கி இருக்காங்கன்றத பாருங்க. இந்த டிஎம்கேல இருக்கவர்கள் அங்க வந்து ஆல்ரெடி வந்து லைவ் டெலிகாஸ்ட் போயிட்டு இருக்கு, நேரலை போயிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவ்வளவு மக்கள் நேரலை பாத்துருக்காங்க. அங்க முக்கம் வாங்கியாச்சு. நம்ம இவங்க ரீல்ஸ்ல கட் பண்ணி போட்டாங்கன்னா சூப்பர்னா ஃபயர்னா அப்படின்ட்டு பிலோ த பெல்ட்ல இறங்கி அடிச்சுக்கிறானுங்க. மக்கள் எல்லாம் பாத்துக்கிறானுங்க. கூச்சமே இல்லாம ரீல்ஸ் போட்டா பொழிச்சிக்கலாம்னு நினைக்கிறீங்க. இப்ப நேரலை வராம ஏதோ குறிப்பிட்ட காட்சிகள் மட்டும் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா கூட நீங்க கட் பண்ணி ரீல்ஸ் போடுற ஒரு நியாயம் இருக்கு. அதான் ஃபுல்லா போடுறாங்க நீங்க உட்காங்கிறதா, அதை ஏன் நீங்க வந்து கட் பண்ணி வர போட்டு உங்களுக்கு ஃபயர் விட்டுக்கிறீங்க? புரிய டிஎம்கே ஐடிவிங்க சேர்ந்தவர்கள் நீங்க காலம் தாழ்ந்திருக்கீங்க, பின்தங்கிட்டீங்க, முன்னாடி வாங்க. இல்லைன்னா உங்க ஆளை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அவர் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா மேபி நீங்க பெட்டரா ரீல்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி அடிச்சு தொங்க விட்டாங்க கைத்துல. இப்போ வந்து இவங்க சூப்பர்னா இறங்கிட்டாரு ருத்ர தாண்டவமா. என்ன ருத்ர தாண்டவம்? அடிச்சு பிறந்துக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டு. சரி, நீங்க இந்த மாதிரியான சட்டப்பறவைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நேரடியில். நம்ம அண்ணன் எப்படி அடி வாங்கினாரு அப்படிங்கிறத பத்தி கீழே கமெண்ட்ல போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் another ஆக்கப்பூர்வமான கண்டென்ட்.